இதுல சாக்லேட் தான் இருக்கா இல்ல ப்ரௌனி தான் இருக்கான்னு சொல்லிட்டு உங்களுக்கே வந்து சந்தேகம் வந்துடும் சாப்பிட்டீங்கன்னா. அந்த அளவுக்கு வந்து சாக்லேட் வந்து ஃபுல் பண்ணி வச்சிருக்கேன் நான். ப்ரௌனி பீட்டர் வந்து கம்மி பண்ணி ஊற்றிட்டு சாக்லேட் வந்து நிறைய வச்சிருந்தேன். இன்னும் நிறைய சாக்லேட் கூட போடலாம் தான், ஆனால் கொஞ்சம் ஹார்டான மாதிரி ஆயிடும், ஃபுல்லாகவே வந்து இதுவாகும்னு சொல்லிட்டு ஓரளவுக்கு வந்து சாக்லேட் ஃபுல்லாக வந்து போட்டிருக்கேன். நம்ம கிட்ட ப்ரௌனி வாங்குறவங்க எல்லாருக்கும் வெறும் சாக்லேட் போட்டு தான் வந்து கொடுத்துருப்போம். ஆனால் இப்போ சாக்லேட் நட்ஸ் எல்லாம் சேர்த்தே வந்து ப்ரௌனியில் வந்து போட்டு கொடுத்துட்டோம். நீங்கள் நட்ஸ் ப்ரௌனி வந்து சாப்பிட்டது இல்லைன்னா நீங்கள் வாங்கி சாப்பிட்டு பாருங்கள். அதில் சாக்லேட்டே இருக்கும், நட்ஸும் இருக்கும், டேஸ்ட் சூப்பராக இருக்கும். அந்த நட்ஸ்லாம் வந்து அந்த ஓவனில் பேக் ஆக பார்த்து நல்லா மொறுன்னு ஆகிடும், அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. எனக்கு உண்மையாக சொல்ல போனால் ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்லலாம் வந்து நட்ஸ் ப்ரௌனி தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இப்போ தான் வந்து சாக்லேட் நிறைய வந்து போட்டு பண்ணி கொடுத்துட்ருக்கோம். நீங்கள் வேணால் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. இந்த மெல்டிங் சாக்லேட் ப்ரௌனின்னு சொல்லிட்டு தனியாக ஆர்டர் பண்ணுறவங்க வந்து தனியாக நீங்கள் சொல்லணும். நார்மல் ப்ரௌனி கேட்டாலே வந்து சாக்லேட் வந்து உங்களுக்கு அதில் வச்சு தான் வந்து சென்ட் பண்ணுவேன். 5 பேருக்கு கேக் ஃப்ரீயாக கொடுக்க போகிறேன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, கம்யூனிட்டி போஸ்ட்டில் வந்து போட்டிருக்கா. அவங்க வந்து என்னோட மெயிலுக்கு நீங்கள் எதில் கமெண்ட் பண்ணுங்க அதுலேருந்து மெயில்